வேதாகமத்தை பற்றிய சில முக்கிய தகவல்கள். பைபிளுக்கு 2000 ஆண்டுகால வரலாறு உள்ளது. மேற்கத்திய நாகரிகத்தையும் உலகெங்கிலும் உள்ள பில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையையும் வடிவமைப்பதில் கருவியாக இருந்தது. இது உலகில் அதிகம் விற்பனையாகும் புத்தகம். உலகில் அதிகம் வாசிக்கப்பட்ட புத்தகம் பைபிள். ஆண்டுதோறும் 100 மில்லியன் பிரதிகள் வரை விற்கப்படுகின்றது அல்லது நன்கொடையாக கொடுக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20 மில்லியன் பிரதிகள் விற்கப்படுகின்றன. இந்த உரை 1500 வருட காலப்பகுதி எழுதப்பட்டது. சில விவாதங்கள் இருந்தாலும் பெரும்பாலான வேத அறிஞர்கள் பைபிளை எழுதுவதற்கு சுமார் 1500 ஆண்டுகள் ஆனது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். பைபிளின் முதல் புத்தகம் ஆதியாகமம் என்றாலும் யோபு புத்தகம்தான் முதலில் எழுதப்பட்டது என்று பல வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள். பைபிளில் கடைசியாக எழுதப்பட்டு சேர்க்கப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்தல். இது கிபி 96 எழுதப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பைபிள் 3 கண்டங்களில் 3 மொழிகளில் எழுதப்பட்டது. பைபிளில் வெவ்வேறு பிரிவுகளை எழுதிய சுமார் 40 ஆசிரியர்கள் இருந்தாலும் அது 3 கண்டங்களிலும் எழுதப்பட்டது. பைபிள் ஆசியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவில் எழுதப்பட்டது மற்றும் 3 வெவ்வேறு மொழிகளில் ஹீப்ரு, அராமிக் மற்றும் கிரேக்கம். பழைய ஏற்பாடு முதன்மையான ஹீப்ருவில் எழுதப்பட்டது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அந்த நேரத்தில் புலமை மொழி அராமிக் பெரும்பாலும் இயேசு நிஜ வாழ்க்கையில் பேசிய மொழி. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில் ஒரு இடைவெளி இருந்தது. பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. பழைய ஏற்பாட்டின் நிறைவுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு எழுத்துக்கள் நடைபெறுவதற்கு சுமார் 400 வருட இடைவெளி இருந்தது. இந்த ஆண்டுகள் அமைதியான ஆண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கவர்ச்சிகரமான உண்மைகள். பைபிள் 6 லட்சம் வார்த்தைகளுக்கு மேல் நீளமானது. பைபிள் 1000 அத்தியாயங்களுக்கு மேல் நீளமானது. பைபிள் 185 பாடல்கள் கொண்டது. பைபிள் 21 கனவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பைபிள் உள்ள சிறிய வசனம் 2 வார்த்தைகள். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். வேதாகமத்தில் இடம்பெற்ற புத்தகங்களின் தொகுப்புகள் பற்றி பார்ப்போம். இதில் 5 பஞ்சாகமம் அல்லது மோசே எழுதின ஆகமம் தோரா, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 12 வரலாற்று புத்தகங்கள் உள்ளன. அவை யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா மற்றும் எஸ்தர். இந்த புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டின் வரலாற்று நிகழ்வுகளை நிறுவுகின்றன. 5 கவிதை நூல்கள் உள்ளன. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி மற்றும் உன்னத பாடல். 17 தீர்க்கதரிசன புத்தகங்கள் உள்ளன. அதில் 5 பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். 12 சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா மற்றும் மல்கியா. 4 சுவிசேஷங்கள் உள்ளன. மத்தேயு, மாற்கு, லூக்கா மற்றும் யோவான். மேலும் கிறிஸ்தவத்தில் நற்செய்தி, சுவிசேஷம் என்ற வார்த்தையானது இயேசுவின் பிறப்பு, இறப்பு, தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை அவரது அன்பான மக்களை காப்பாற்றும் பகுதியாக குறிக்கின்றது. அப்போஸ்தலர் சபை வரலாற்று பற்றி சொல்வது. 21 நிருபங்கள் உள்ளன. ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் யூதா. வெளிப்படுத்தல் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகம் ஆகும். பைபிளில் 35,66,480 எழுத்துக்களும் 8,10,697 வார்த்தைகளும் 31,175 வசனங்களும் 1,189 அதிகாரங்களும் மற்றும் 66 புத்தகங்களும் உள்ளது. ஆமேன்.